வணக்கம். உங்க வேலையில இருக்கிற போட்டியையும் மனச்சோர்வையும் ஒரு உத்வேகமாவும் ஊக்கமாவும் மாத்த முடியுமா? பதில் முடியும். பழங்கால ஞானத்திலிருந்து வர்ற ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ஷிப் பார்வையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நம்ம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம அடிக்கடி சந்திக்கிற ஒரு பிரச்சனை, அதாவது அந்த போட்டி மனப்பான்மை. அதுக்கப்புறம் மேன்மையின் தீப்பொறின்னு ஒரு புது ஐடியா. அப்புறம் பொறாமைய எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்துறதுன்னு பார்ப்போம். அது மனசோர்வை எப்படி சரி பண்ணும், நம்ம ஈகோவை எப்படி ஹேண்டில் பண்ணணும். கடைசியா அடுத்த வாரத்துல இருந்தே நீங்க செயல்படுத்தக்கூடிய ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸோட முடிக்கலாம். முதல்ல லட்சியத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிற நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் சந்திக்கிற ஒரு யதார்த்தத்தை பத்தி பேசலாம். நம்ம வேலைய ஒரு முடிவே இல்லாத பந்தய மாதிரியும், நம்ம போட்டியாளர்களை எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரு விளையாட்டு மாதிரியும் தான் நம்ம பார்க்கறோம், இல்லையா? ஆனா இந்த எண்ணமே நம்மள சோர்வடைய செஞ்சா என்ன பண்றது? ஒருவேளை நம்ம பார்க்கற கோணமே தப்பா இருக்குமோ? இப்போ நம்ம சிந்தனைய மாத்தக்கூடிய ஒரு புது ஐடியாவை பார்க்கலாம். மேன்மை, அதாவது எக்ஸலன்ஸ நம்ம இனிமே ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். நாம பார்க்க போற முக்கிய ஐடியாவுக்கு பேரு விபூதி. எளிமையா சொல்லணும்னா, உலகத்துல நாம பார்க்கற எந்த ஒரு சின்ன அசாதாரண விஷயமோ அதுதான் விபூதி. அது ஒரு திறமையான வேலையா இருக்கலாம், இல்ல ஒரு அழகான டிசைனா இருக்கலாம். இந்த பழங்கால வரி நமக்கு ஒரு சூப்பரான மென்டல் மாடல தருது. அதாவது உலகத்துல நாம பாக்குற எல்லா திறமைகளும் புத்திசாலித்தனமும் அழகும் ஒரே ஒரு மூலத்திலிருந்து வர சின்ன சின்ன தீப்பொறிகள் தான். சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது தலைவர்களுக்கான ஒரு பார்வை மாற்றம். நீங்களா கஷ்டப்பட்டு மேன்மைய உருவாக்க நினைக்கிறத விட, உங்களை சுத்தி ஏற்கனவே இருக்கிற மேன்மைய எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு கத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரி, இதனால நமக்கு என்ன பிராக்டிக்கல் யூஸ்? முதல்ல தொழில்முறை போட்டியாளர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, 2 மனநிலைக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. ஒன்னு பொறாமை, இது நம்மள சின்னதாக்கும். இன்னொன்னு பிரமிப்பு, இது நம்மள வளர வைக்கும், கத்துக்க வைக்கும். போட்டியாளரை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா அவங்க கிட்டந்து கத்துக்க தூண்டும். வாங்க ஒரு உதாரணத்தோட இது புரிஞ்சுக்கலாம். உங்க காம்படிட்டர் ஒரு செம்மையான மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பழைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஐயோ, அவங்கள எப்படி ஜெயிக்கிறதுன்னு பதற்றப்படுவோம். ஆனா இந்த புது பார்வையில, வாவ், இதுல என்ன ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு, இதுலேருந்து நாம என்ன கத்துக்கலான்னு யோசிக்க ஆரம்பிப்போம். இதுதான் அந்த முக்கியமான மாற்றம். இது ஒரு போட்டியாளரோட வெற்றிய பார்த்து பயப்படாம, அத நமக்கே ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸா மாத்துற மாதிரி. அவங்க வெற்றியில இருக்கிற அந்த ஸ்பார்க் என்னன்னு கண்டுபிடிச்சு, அத நம்மளோட ஸ்டைல்ல எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்கணும். சரி, இதே மனநிலை மாற்றம் நம்ம மனச்சோர்வு, பதட்டம் எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுதுன்னு இப்ப பார்க்கலாமா? நமக்கு ஏன் பர்ன் அவுட் வருது தெரியுமா? எல்லாத்தையும் நாமளே உருவாக்கணும், அதுவும் பெர்ஃபெக்ட்டா உருவாக்கணும்னு நாமளே நம்ம மேல ஒரு பெரிய பாரத்தை ஏத்திக்கிறதுனால தான். ஆனா மேன்மைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்குன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சதும் உங்க மேல இருக்கிற பிரஷர் குறையும். சலிப்புக்கு பதிலா அடுத்தது எங்க ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுதுன்னு ஒரு ஆர்வம் வரும். உங்க டீம்ல ஒருத்தர் நல்லா பண்ணினா அத உங்களுக்கான போட்டியா பார்க்காம டீமோட வெற்றியா பாப்பீங்க. இதுவே உங்க மன அழுத்தத்தை ரொம்ப குறைக்கும். கடைசியா ஒரு லீடரா நம்மள நாமளே எப்படி பார்க்கறோங்கிற விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மத்தவங்க திறமைய நாம எப்படி பார்க்கறோமோ அதே மாதிரி நம்மளோட திறமையும் அந்த ஒரே மூலத்தோட ஒரு சின்ன துளிதான புரிஞ்சுக்கணும். அது நம்மளோட தனிப்பட்ட சொத்து இல்ல. இந்த எண்ணம் வந்தாலே நான் தான் செஞ்சேங்கிற ஈகோ போயிடும். அதுக்கு பதிலா நீங்க இன்னும் நல்ல ஒரு டீம் பிளேயரா, ஒரு திறமையான தலைவரா மாற முடியும். உண்மையான தன்னம்பிக்கை இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இது சும்மா தத்துவம் பேசுறதுக்கு இல்ல, உண்மையிலேயே உங்க டீமோட பார்வைய மாத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். முதல்ல உங்க டீம் கூட சேர்ந்து உங்க போட்டியாளரோட ஒரு வெற்றிய பத்தி பேசுங்க. ஆனா அதிலிருந்து என்ன கத்துக்கலாம்னு மட்டும் பேசுங்க. 2வது, உங்க டீம்ல ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சா சூப்பர்னு சொல்றதோட நிறுத்தாம அவங்க வேலையில இருந்த அந்த ஸ்பார்க் என்னன்னு குறிப்பிட்டே பாராட்டுங்க. 3வது, ஒரு வாரத்துக்கு தினமும் நீங்க பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை எழுதி வைங்க. சுருக்கமா சொன்னா, இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் மேன்மை ஒளிஞ்சிருக்கு. ஒரு லீடரா அத கண்டுபிடிச்சு பாராட்டி அதிலிருந்து கத்துக்கிறது தான் நம்ம வேலை. அப்போ நாளைக்கு உங்க முதல் பிரகாசத்தை நீங்க எங்க பார்க்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.
Like this video, subscribe to the channel, and press the bell icon. That way you'll never miss an update. Thanks for watching.